வெல்கம் டு மை சேனல் ஷாக் சமையல். நான் டிஃப்ரெண்ட்டாக பாவக்காய் பொரியல் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாவக்காய் இந்த பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வறுத்தது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 ஒரு சின்ன துண்டு ஒரு 4-5 தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சாம்பார் வெங்காயம் 10லேருந்து 20 எடுத்துருக்கிறேன். பூண்டு சிறிதளவு, 3-4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள், சீரகம் வறுத்த சீரகம் பொடியாக்கி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், கடுகு, பிங்க் கலர் கல் உப்பு, தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வாங்க செஞ்சுக்கலாம். அஞ்சே நிமிஷத்தில் இந்த பாவக்காய் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் இதுலேயே சாம்பார் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். இது கசக்கவே கசக்காதுங்க, ஸ்வீட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டு லைக், ஷேர், கமெண்டில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே சிறிதளவு வெங்காயம் போட்டுக்கினேன். அதை கட் பண்ணி பாருங்கள். இப்போ பாவக்காவோட வெங்காயம் போட்டுட்டேன். இப்போ தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி இருக்கிறேன், அதுவும் போட்டுறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் இது ஃப்ரை ஆகட்டும். வேறு பாத்திரத்தில் எடுத்து தாளிச்சிக்கலாம். 5 நிமிஷம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. வேர்க்கடலை இப்படி இதை பாருங்கள், இப்படி நசுக்கி போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி நசுக்கி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிக்சியில் போடுறது பதில் வீட்டிலையே நசுக்கி போட்டால் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி போட்டால் தான், இல்லைன்னா வெளியே போயிடுது. எல்லாம் நசுக்கி போடணும். தேங்காயிலேருந்து வேர்க்கடலை வரைக்கும், பூண்டு வரைக்கும் நசுக்கி போடணும். முதல்ல ஒரு ஆவி இப்படி வேக விட்டுடணும். உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் வேக விட்டுட்டேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு வேக்காடு வந்த உடனே இந்த கடாயில் எடுத்து தாளிச்சிக்கலாம். ரெடியாக வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். இது தட்டிக்கலாம். இது தட்டினது, இது இன்னும் கொஞ்சம் தட்டுறேன். இந்த பூண்டோ பச்சை மிளகாவும் தட்டிக்கலாம். தட்டி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசக்காது. ஹெல்த்து கூட ரொம்ப நல்லதுங்க பாவக்காய். குழந்தைங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். கொஞ்சம் குறைன்னு தட்டினாலே போதும். பாருங்கள், தட்டிட்டேன். இதை எடுத்து போட்டுக்கிறேன். இதை எடுத்து இதுவும் போட்டுக்கிறேன். இப்போ இது பூண்டும் பச்சை மிளகாவும் வச்சு குறைன்னு தட்ட போகிறேன். இந்த டைமில் இந்த பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப லேட்டாகவே, ரொம்ப சீக்கிரத்தில் ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போது இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வடிகட்டி போடுறேன். எண்ணெய் கொஞ்சம் அப்பளம் பொரித்தேன் அந்த எண்ணெய் இது, அதனால் வடிகட்டி போடுறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. 4-5 ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்லைங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒன்றும் இல்லை, சுத்தமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கடுகு போடுறேன்.
கடுகு பொரியட்டும். பூண்டு நசிக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா நசிக்கணுங்க. இதுவும் கொஞ்சம் குறைன்னு நசுக்கினா போதும். இந்த மாதிரி நசுக்கி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க பாவக்காய். பாருங்கள் எப்படி நசுக்கிறேன்னு. பூண்டு பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி போடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. கடுகு பொரியுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு நசுக்கிக்கோங்க. நசுக்கி போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே போட்டுக்கோங்க. நசுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொருள். எந்த பொருளும் நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். இந்த பாவக்காய் கசக்கும்ல, அதனால கசப்பாகவே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காயும் வேர்க்கடலையும் வறுத்தது. இதுவும் போட்டுக்கிறேன். இப்போ இதனோட இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், வேர்க்கடலை இது கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதுக்கு பிறகு ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம் ஜீரகத்தூள். வறுத்த ஜீரகத்தூள் இது பொடியாக்கி வச்சுருக்கிறேன். போட்டுக்கின்னு இந்த பாவக்காய் வேக வச்சேன் பாருங்கள், அதை எடுத்து கொட்டிக்கலாங்க. கொட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு, நிறைய இல்லைங்க, ஒரு சிட்டிக்கு கலருக்காக போட்டுக்கினேன். இதை எடுத்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாங்க. இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.